ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் வந்து கங்கா ட்ராமா 2 நாளாக போடாததுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் இந்த ட்ராமாக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசமாக வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்ககிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கங்கா ட்ராமா போடலாம் அப்படின்னு லாங் வீடியோவாக போட்டுருவேன். ஸோ அதனால அதை மட்டும் பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற அளவுக்கு அதை பார்க்க மாட்டீங்க. அதுதான் ப்ராப்ளம். எடுத்த வரைக்கும் நான் இந்த டிராமா போட்டு முடிக்க தான் போறேன். இதை வந்து நான் கட் பண்ண போறது இல்ல. ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா லாங் வீடியோவா வந்து அப்லோட் பண்றேன். ஸோ எல்லாரும் மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 வீடியோ கண்டிப்பா வந்துரும். சரி, வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல சாகர் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனோட பக்கத்துல வந்து யாரோ வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே அவனை டச் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பயந்துட்டு எந்திரிக்கிறான். கடைசியில பார்த்தா அது ஜான்வி தான். ஜான்வி, இந்த நைட் நேரத்துல நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இல்ல சாகர், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவன்கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறா. அப்படியே ஹக்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனும் சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறா. அப்பதான் வந்து வெளியில வந்து கங்கா வரத கவனிக்கிறா. உடனே என்ன பண்றா, உடனே வந்து சாகர், எனக்கு முதுகுல வந்து ஏதோ எறும்பு பூந்துட்டு போல, என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே இவனும் பதறி அடிச்சுட்டு அவளோட முதுகுல வந்து ஜிப்பை கழட்டி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இவ சொராலே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கங்காவும் பார்த்துடுறா. அவ பார்வைக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, இன்டிமேட்டா இருக்காங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. இதெல்லாம் வந்து ஜான்வி பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. உனக்கு நல்லா வேணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி வெளில வந்துடுறா. உடனே கங்காவை பார்த்து திமிரா சொல்லிட்டு இருக்கா, என்ன கங்கா பாத்தியா, சாகர் என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கான், அதுவும் இந்த நைட் நேரத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கா. உடனே கங்கா சொல்றா, என்னோட சாகரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், அதனால நீ தான் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணுவ. என்னோட சாகர் இல்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் மூக்க உடைச்சு விட்டுட்டு போயிடறா. இவ அப்படியே கோவமா பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து கங்காவோட ரூம்ல ஜான்வி வந்து அவளோட ட்ரெஸ்ல ஒரு வந்து அரிப்பு மருந்தை வந்து கலந்து வச்சிடுறா. இது தெரியாம கங்கா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு படிப்பு விஷயமா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருப்பா. ரொம்ப நேரமா வெயில நின்றுட்டு இருப்பா. அவளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அரிச்சிட்டே இருக்கு, நல்லா சுரிஞ்சிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெயில் தாங்க முடியாம அவளுக்கு மயக்கமே வந்துடுது. உடனே அவ அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. நல்ல வேலை, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட சாகர் வந்து ஒரு வேலையா வந்திருப்பான் போல. கங்காவை பார்த்துட்டு, கங்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கதறான். அவ வந்து எந்திரிக்கவே மாட்றா. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபார்மை வந்து அவனே ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு கங்காவை வந்து அப்படியே அல்லைக்கா தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வரான். இந்த மாதிரி இவன் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு ஜான்விக்கு பொறாமையா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பதறிட்டு இருக்காங்க, கங்காக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாகர் வந்து நைட்டு கூட தூங்காம கங்கா பக்கத்துலயே இருந்துட்டு அவளை வந்து ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு இருக்கான். அவளோட கையை பிடிச்சிட்டு. இதெல்லாம் பாக்குற வந்து ஷாலுக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு கோவம் வருது. உடனே வந்து சொல்றாங்க, என்னப்பா இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், நீ வந்து கொஞ்ச நேரம் வந்து வா வந்து படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல, கங்கா எந்திரிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கங்காக்கு வந்து முழிப்பு வருது. அவளும் எந்திரிச்சு பாக்குறான். இவன் வந்து அவளோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். உடனே அவளும் கையை வெடுக்குன்னு வந்து பிடுங்கிக்கிட்டு, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க, என்னம்மா உன்னை வந்து நீ கேர் பண்ணி பாத்துக்கவே மாட்டியா, என்னென்ன பிரச்சனை வருது, நடு ரோட்ல போய் மயக்க போட்டு விழுற, இதுக்கு தான் கரெக்டான நேரத்துல சாப்பிடணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவளோட கையில எல்லாம் வந்து அடிபட்டிருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே வந்து மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். உடனே வந்து கங்கா வந்து இல்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து மருந்து போட்டுட்டு இருக்கா. இது வந்து சாகருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ எதுக்கு நம்மள இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான். நைட்லாம் தூங்காம இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை. மறுபடியும் கங்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து ஜான்வி வந்துட்டு இவகிட்ட குழஞ்சி பேசிட்டு இருக்கா. உடனே அவன் திட்டி விடுறான், எப்ப பார்த்தாலும் உனக்கு நைட் நேரத்துல தான் பேச தோணுமா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அவளை திட்டி விட்டுருவான். இதனால ஜான்விக்கு செம்மையா கோவம் வரும். அந்த கோவத்தெல்லாம் போய் கங்கா கிட்ட போய் காட்டுறான். அந்த பாரு, என்னோட சாகரை விட்டு நீ தள்ளியே இரு, அவனை நெருங்க முயற்சி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. அந்த பாரு, நான் ஒண்ணு அவனை நெருங்க முயற்சி பண்ணல, அவன் தான் என் பின்னாடியே வரான், அவனை போய் நீ கண்ட்ரோல் பண்ண, புரியுதா? அது மட்டும் இல்ல, சாகர் வந்து என்கிட்ட எப்பவுமே கேரிங்கா தான் இருப்பான், பாசமா தான் இருப்பான், அது உன்னால எப்பவுமே மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவப்பட்டு போறா. இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. அதோட வந்து இங்க பாட்டி வந்து இந்த மாதிரி அங்கிளுக்கு வந்து
வந்து ஒரு மோதிரத்த தூக்கி குடுக்குறாங்க. "இத பத்திரமா வச்சுக்கோ, போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து வேலை டென்ஷன்ல அது தெரியாம டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருவாரு போல. உடனே இத வந்து பார்த்த பாட்டிக்கு செம்மையா கோவம் வருது. "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் குடுத்த ஒரு பொருள அலட்சியப்படுத்துவ" அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்டிக்கிட்டு சாப்பிடாம போய் கோச்சிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவரு வந்து ரொம்ப கெஞ்சி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் இது ஒரு பாடு. அதுக்கப்புறம் இங்க சுப்ரியாவ வந்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவ அழுதுட்டு தான் போயிருப்பா. இந்த மாதிரி வந்து திரும்பி இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அண்ணங்காரர் வந்து இதையே நினைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். சரி நம்ம வந்து ஏதோ ஒரு கோவத்த அவ மேல காட்டிட்டோமே, அவ வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்ப வந்து என்னென்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அப்படிங்கிற மாரி சாகரும் கேட்க, உடனே வந்து சாகர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் அவள திட்டிட்டேன். அதனால அவ கோச்சிட்டு போயிட்டாடா அப்படின்னு. ஐயோ! ஏன் அப்படி இருக்க? அவங்க உன்னோட மனைவி. அவங்க கிட்ட நீ இப்படித்தான் நடந்துப்பியா? ச்சே! நானே வந்து அவங்கள போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரியாவ கூட்டிட்டு வரதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தனியா போய் சுப்ரியாட்ட போய் பேசிட்டு இருக்கா. இந்த பாருங்க அண்ணி, அண்ணா பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நீங்க தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி. நீங்க அங்க தான் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பாரு உன் அண்ணனுக்கு வந்து என்ன வந்து சுத்தமா பிடிக்கல. என்ன வந்து ஒரு பரிதாபப்பட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து நான் அவர் கூட வாழ முடியாது. பரவாயில்ல. அவருக்கு என்ன பிடிக்காமயே இருக்கட்டும். நான் என்னோட வீட்டிலேயே இருந்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து அவனோட கையில அடிபட்டுடுது. உடனே சுப்ரியா தான் வந்து அவனோட கைக்கு மருந்தெல்லாம் வந்து பாசமா ஒரு அம்மா மாரி போட்டு விட்டுட்டு இருக்கா. இங்க வந்து கங்கா வந்து சமைக்கும்போது அவளோட கையில சுட்டுடுது. உடனே அண்ணக்காரன் வந்து அவனோட தங்கச்சிக்கு பாசமா வந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம்.